مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, குதுபுஸ் ஜமான் அஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருந்தவ புதல்வர் தைக்கா அஷேக் முஹம்மது சாலிஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய நினைவாக நமது முஹியுத்தீன் மஸ்ஜிதில் பல்லாண்டு காலமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த உருஸ் முபாரக்கில் இன்றைய தினம் குடும்ப நல வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் நான் பேசுவதற்கு இருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமது ஊரிலே பல நிக்காஹுகள், கல்யாணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த கல்யாணத்தில் இணையக்கூடிய மணமக்களுடைய வாழ்வை அல்லாஹ் வளமானதாக ஆக்கி வைப்பானாக. அவர்கள் நீடித்து நல்ல சந்ததிகளை பெற்று நிம்மதியான சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குடும்ப வாழ்க்கை என்பது மிக அழகானது. முதலாவது தோன்றிய உறவு என்பது கணவன் மனைவி என்ற உறவுதான். வலுவான உறவு என்று சொன்னால் தாய் பிள்ளையினுடைய உறவு என்று சொல்லுவார்கள். தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்க உறவு இருக்குது, அது ரொம்ப வலுவானது என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் முதல் உறவு என்று எடுத்துக்கொண்டால் அது கணவன் மனைவி உறவுதான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னையர் திலகம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடித்த போது ஏற்பட்ட உறவு கணவன் மனைவி என்ற உறவுதான். அதான் முதலாவதாக ஏற்படுது. எனவே அதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. முதல் உறவு என்பதால், கணவன் மனைவி என்ற முதல் உறவு என்பதால் அது ஒரு தனி சிறப்பு. ஆனால் பிற உறவுகள் இருக்கிறதே, தாய் தந்தை சகோதரன் சகோதரி மாமா மச்சான் என்ற உறவுகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் இரண்டாவதாக மூன்றாவதாக நான்காவதாக ஏற்பட்ட உறவுகள். ஆனால் இந்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஏற்பட்ட உறவுகள் என்பது இல்லாமல் ஆகாது. அந்த உறவுகள் இல்லாமல் போகாது. அப்படி போகுமா? போகாது. வாப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை. வாப்பா சொல்றார், நீ என் மகனே இல்லடா அப்படின்னு சண்டையில் சொல்றார். அவன் மகன் இல்லடா ஆயிடுமா? ஆகாது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரியை பார்த்தோ சகோதரனை பார்த்தோ சொல்லுகிறான், நீ என்னுடைய அண்ணனே இல்லை, தம்பியே இல்லை, சகோதரனை இல்லை அப்படின்னு சொல்றான். அது சண்டையில் சொல்லலாம், கோபத்தில் சொல்லலாம், வெறுப்பில் சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஆகிவிடுமா என்றால் ஆகாது. அவர் மௌத்தா போனாலும் அவர் வாரிசு பங்குக்கு அவர் வந்துடுவார், அவர் கொடுக்கணும். பாப்பாவுக்கு மகனுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கோபத்தில் வாப்பா சொல்றாரு, நீ வீட்டுக்கு வராத, நீ என் பிள்ளையே இல்லை, போடா வெளியில போடான்னு பத்தி விட்டாரு. வாப்பா மௌத்தா ஆயிட்டான்னு சொன்னா அந்த வாப்பாவுடைய சொத்து அந்த மகனுக்கு வருமா வராதா? வரும். இதே போலதான் எல்லா உறவுகளும். இந்த உறவு என்பது முறியாது. ஆனால் முறியக்கூடிய ஒரே உறவு என்பது கணவன் மனைவி என்ற உறவு தான். கணவன் மனைவி என்ற உறவு மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த முறிதல் என்பது வரும். முதல் உறவு முறியும் உறவு. அதை முறியாமல் பாதுகாத்து அழகான முறையில் சொர்க்கம் வரை கொண்டு செல்லக்கூடியவர்களினுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அழகானது, மேன்மையானது. எனவே இதை அடிப்படையாக வைத்துதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். குடும்ப வாழ்க்கை என்பது அழகான முறையிலே வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும், அது இன்பமான வாழ்க்கையாக திகழ்வதற்கு எல்லா நெறிமுறைகளையும், மன மகிழ்ச்சியோடு எல்லா காலங்களும் இருப்பதற்கான எல்லா நெறிமுறைகளையும் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. எனவே இந்த உறவை அழகான முறையிலே கொண்டு செல்வது என்பது தார்மீக கடமை. கணவனுக்கும் கடமை இருக்குது, மனைவிக்கும் கடமை இருக்குது. அதிகமான பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் கணவனுக்கு தான். ஒரு மாப்பிள்ளை, ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் தான் அந்த குடும்பத்தை அழகாக கொண்டு செல்வதற்கான முதல் இன்ஜின். எனவே அதை கவனத்திலே கொண்டு ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குடும்பத்தை அழகிய நெறியிலே கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பிலே அவன் இருக்கிறான்.
அதற்கு நெருக்கமான பொறுப்பு ஒரு மனைவிக்கும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை சமாளித்து அழகான முறையிலே கொண்டு செல்வது என்பது ஒரு ஆணுக்கான பொறுப்பு, அதிக பொறுப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இதில் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆண் அவன் சம்பாதிக்கிறவன், அவன் கல்யாணத்துக்கு முன்னாலே சம்பாதிக்கிறான், சம்பாதித்து அம்மாவுக்கு கொடுக்குறான், சகோதரிகளுக்கு கொடுக்குறான், தன்னுடைய ராத்தா தங்கச்சி அக்கா தங்கச்சிக்கு கொடுக்குறான். கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு அவன் தன்னுடைய மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு வருது இல்லையா? மனைவிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அவன் அதே சம்பளத்தை தான் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே என்ன சம்பளம் வாங்கினானோ ஒரு கம்பெனியில் ஒரு 50,000 ரூபா வாங்குறான், 60,000 ரூபா வாங்குறான், அல்லது 70,000 ரூபா வாங்குறான். அதே சம்பளம் தான் இப்போது இருக்கிறது என்றால், இப்போ அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல குறையுமா குறையாதா? ஏற்கனவே உமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வைங்க. அவன் என்ன செய்வான்? தன்னுடைய தாய்க்கு என்ன செய்யறான்? 50,000 ரூபாயில் ஒரு 25,000 ரூபாய் அனுப்புறான். தன்னுடைய சகோதரிகள் சகோதரன் இருக்கிறான், அவங்களுக்காக என்ன செய்யறான்? ஒரு 10,000 ரூபாயை அனுப்புறான். ஆக மீதி 15,000 ரூபாய் அவனுக்கு இருக்குது. அந்த 15,000 ரூபாய் அவனுடைய செலவிற்காக ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்கிறான். கம்பெனி அவனுக்கு அகாமடேஷன் கொடுத்துருக்குது, சாப்பாடு கொடுக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். மீதி 10,000 ரூபாயை அவன் சேமிப்பில் அவன் போடுறான். இப்போ கல்யாண காட்சிகள் வரும்பொழுது அதுக்கு செலவழிக்க வேண்டியது வருதா இல்லையா? சரி, இப்போ கல்யாணம் முடிஞ்சது, அதே 50,000 ரூபா தான் நம்ம வாங்கி கொண்டு இருக்கிறான் என்றால், இப்போ மனைவிக்கும் கொடுக்கணுமே. மனைவி கொடுக்கறது வரலாச்சு. இப்போ அவளுக்கு கொடுக்கறதுன்னு வரும் பொழுது அப்போ தாய்க்கு கொடுக்கறது கொஞ்சம் குறையுமா இல்லையா? சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டியதில் குறையுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது என்ன செய்யறாங்க? கொஞ்சம் மனவேதனை இயல்பாக ஏற்படுது. இந்த ஏற்படக்கூடிய நிலைமை இதை தாய் புரிந்து கொள்ளணும், சகோதரிகள் புரிஞ்சுக்கணும். தாயும் சகோதரிகளும் புரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னங்கிறத நம்ம விளங்கிக்கணும். இதில் என்ன அப்படின்னா, இந்த தோழிமார்கள் இருப்பாங்க சில பேர் கூட, பத்தியா கல்யாணம் முடிச்ச பிறகு உன் அளவுலாம் குறைஞ்சிட்டான் பாரு, இதுதான் பெரிய ஆபத்தான விஷயம். கல்யாணம் முடிச்ச பிறகு அழகா உனக்கு 5,000 தந்துக்கிட்டு இருந்தான், 6,000 ரூபா தந்துக்கிட்டு இருந்தான், இப்போ 3,000 ரூபா ஆக்கிட்டான், 10,000 ரூபா தந்துக்கிட்டு இருந்தான், 4,000 ரூபா ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்களே, இது பெரிய ஆபத்தானவர்கள். அல்லாஹ் ரசூலை விட்டு இந்த பெண்கள் எல்லாம், இத்தகைய பெண்கள், இந்த சொல்லக்கூடிய இந்த மாதிரி போட்டு கொடுக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமானவர்கள். அல்லாஹ் தூரமாக்கி வச்சிடறான். ஆனா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்தில் கொண்டு போய் மண்ணள்ளி போடுறது இது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப கல்யாணமான மனைவிக்கு கொடுக்கறது கடமை ஃபர்லுன்னு வரும்போது அவன் என்ன செய்வான்? இப்ப அவனுடைய தேவைகள் அதிகமா இருக்குது, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு. அவன் சோகம் இல்லாம போனா என்ன செய்யறது? வீடு வாங்கி வீட்டில் தனியா இருக்க வேண்டியிருக்கு, வீட்டு செலவுகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, இருக்கா இல்லையா? எனவே இப்படியெல்லாம் ஒரு சூழல் உருவாகும் போது அதை புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப இந்த ஆணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பக்கத்தில் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டியது இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் தாயை திருப்திப்படுத்த வேண்டியது இருக்குது. சில சமயம் தாயை தாண்டி சகோதரிகளையும் திருப்திப்படுத்த வேண்டியது இருக்கு. எனவேதான் அதிகமான பொறுப்பும் கவனமும் ஒரு ஆணுக்கு தேவை என்று நம்ம சொன்னோம். இத்தகைய நிலை ஒரு பெண்ணுக்கு இல்லை, அவ தாயோடு தானே இருக்கிறா. எனவே இதை நாம் கவனத்திலே என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆணும் கவனத்திலே கொண்டு பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நாம் குறிப்பிடுகிறோம். அப்படி நடந்து கொண்டால் அப்ப பேலன்ஸ் பண்ணணும். அவர்களுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கணும், கனிவோடு புரிய வைக்கணும். புரியாமல் நடந்து கொள்ளக்கூடிய சகோதரிகள் தாய்
அவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது, வேகமாக நடந்து கொள்ளக்கூடாது. அது குடும்ப உறவை பாதித்துவிடும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை போக்கிவிடும், மன மகிழ்ச்சியை அகற்றிவிடும், சங்கடத்தையும் சந்தேகங்களையும் கொண்டு வந்துடும். எனவே அருமையான பெருமக்களே, குடும்ப நல வாழ்வு என்பது ஒரு பெரிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நியாமத்தாக கருதணும். சின்ன விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு பெருசாக ஆகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வாராங்க, தன்னுடைய மனைவியை பற்றிய குறைகளை சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, உங்கள் மனைவி இடத்துல நல்லதே இல்லையான்னு கேட்குறாங்க. அவகிட்ட நல்ல காரியமே இல்லை. இல்லை, நிறைய இருக்குல்ல, நிறைய இருக்கா இல்லையா? அப்போ அதுக்கு இதை பொருந்திக்கிட்டு போங்க, இதை தூக்கிட்டு வர்றீங்களே, அப்போ நல்ல காரியத்தை சொல்லணுமா இல்லையா? நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படிங்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் நடந்துக்கிடணும். அதே மாதிரி குடும்ப நல வாழ்வு அப்படின்னு வரும் பொழுது, இதுதான் தலைப்பு நமக்கு, நல வாழ்வு, அழகான முறையில் வாழ்றது. அப்போ குடும்பத்தில் பிரச்சனையே வராதா? வரும், வரலாம். ஆனால் அதை எப்படி நம்ம கையாளுவது என்பதில் தான் முறை இருக்கு. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அதை கையாளுவதற்கான முறை இருக்கிறது. கோபப்பட்டு பொங்குவது என்பது குடும்பத்தை அந்த அந்த உறவை முறித்து விடும், உடைத்து விடும். முதல்ல கோபம் இருக்கக்கூடாது, அதை நிதானமாக கையாளணும். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவ்வளல் கலபி ஜுனூபுன் அவ்வளல் கலபி ஜுனூனுன் வாஹிருஹு நதமுன். கோபத்தினுடைய துவக்கம் இருக்கிறது, அது பைத்தியக்காரத்தனம், அதனுடைய இறுதி என்பது கை சேதம் அப்படிங்கிறாங்க. கோபத்தினுடைய துவக்கம் என்பது பைத்தியக்காரத்தனம். அவன் கோபத்தில் அவன் என்ன பேசுறேன் என்ன செய்யறேன்னு தெரியாம எதையோ செஞ்சு முடிச்சிருவான். ஆனால் அதனுடைய கடைசியில் அடா இப்படி பேசிட்டோமே, இப்படி நடந்துக்கிட்டோமே, இதை செஞ்சிட்டோமே கோபத்தில் அப்படின்னு கை சேதப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த விவகாரங்கள் வரும் பொழுதெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் மென்மையாகவும் அழகாகவும் நிதானமாக கையாளணும். அப்பதான் குடும்ப நல வாழ்வாக அது அமையும். எடுத்தன் கவிழ்த்தன்லாம் என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. பக்குவமாக என்ன செய்யணும், அதை பேசணும், பக்குவமாக ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த பொறுப்பு அதிகமாக யாருக்கு இருக்கிறது என்றால் ஒரு ஆணுக்கு தான் இருக்கு, பெண்ணுக்கு இருக்கு, ஆணுக்கு தான் அதிகமாக இருக்கு. அவர் கவனமாக என்ன செய்யணும், தன்னுடைய வாழ்க்கையை மென்மையாக அப்படியே நகர்த்தி கொண்டு போகணும், சமாதான பாதையை நோக்கியே நடக்கணும், எதிர்வினை ஆற்றக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க. எவ்வளோ கண்டிஷனான ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஷைத்தானே பயப்படுவான். அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு மனிதர் வாராரு, வந்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு டக்குன்னு திரும்பிட்டு போயிட்டார். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாமே கீழே வர்றாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அப்போ சாதாரண அந்த மனிதரை அழைச்சி, என்னப்பா வந்தீங்களே, வந்துட்டு திருப்பி போகிறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை அமீருல் மோமினீன், இல்லை என்ன பார்க்க தான் நீங்கள் வந்தீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, திருப்பி உடனே போயிட்டீங்க, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், என்னங்கிற தைரியமாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்பா அவர் சொன்னார், அமீருல் மோமினீன், என் மனைவி கொஞ்சம் நாக்கு நீளமாக இருக்குது, கடுகடுன்னு பேசுகிறான், தடாபடான்னு நடக்கிறான், நிறைய பேசிடுறான். அதனால் அவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்கள் இடத்துல வந்தேன். நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் எச்சரிப்பீங்களே, பேசுவீங்களே, நசீஹத்து செய்வீங்களே அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் சொல்ல வந்தா, நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மனைவி அதுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் மனைவி உங்களை நோக்கி என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாங்க. அப்போ நான் விளங்கிக்கிட்டேன், எல்லா வீட்லையும் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, அமீருல் மோமினீன் வீட்டிலே இப்படி இருக்கு அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார். அப்பா சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த பாரு, என்னுடைய பிள்ளைகளை சிரமப்பட்டு பெத்தெடுத்திருக்கிறான் இல்லையா,
குழந்தை பெறுறதுல யாருக்கு பிரச்சனை, சங்கடம்? ஒரு பெண்ணுக்கு தானே, மனைவிக்கு தானே. நம்ம ராகத்தான் இருக்கிறோம். அவ படாத பாடுபட்டு சக்கராத்து சானியா, இரண்டாவது சக்கராத்துன்னு அதுக்கு பேரு. அவ்வளவு கடுமையாக குழந்தையை பெற்றெடுக்கிறான். நம்ம ராத்திரி அல்ஹம்துலில்லாஹ் தூங்குறோம், மனைவி தூங்குவாவா? புள்ள தூங்கினாதான் அவ தூங்குவா. ஒரு தாய் எப்போ தூங்குறா? புள்ள தூங்கணும். புள்ள முழிச்சிருந்தா அது முழிச்சிருப்பா. புள்ள தூங்குற நேரம் தான் இவ தூங்க முடியும், புள்ள முழிச்சிருக்கிற நேரம் தான் இவ முழிக்க முடியும். நேரம் காலம் இல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கணும். ராத்திரி 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் என் பிள்ளைக்காக வேண்டி என் மனைவி படாத பாடுபடுறா, எனக்கு சமைச்சு தர்றா, என்னுடைய துணிமணிகளை தப்பி தர்றா, நான் நோய் வாய்ப்பட்டால் எனக்கு மருத்துவம் பார்க்குறா, மருந்து பூசி விட்றா. இதெல்லாம் செய்யும்போது, இவ்வளவு சிறப்பாக அவன் நடந்து கொண்டு இருக்கும்போது, சில வார்த்தைகள் அவன் பேசுகிறாங்கிறதுக்காக வேண்டி நான் எதுக்கு திருப்பி பேசுகிறேன், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் என்ன வந்துடுச்சுங்கிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் படித்திருக்கிறோம். உம்மஹாத்துல் மோமினீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சில சமயம் சத்தத்தை உயர்த்தி பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் அமைதியாக இருப்பாங்க. அப்படித்தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அவங்கள்ட்ட. அப்போ ஒரு ஆள் பேசும்போது இன்னொரு ஆள் என்ன செய்யணும், அமைதியாகிடணும். 2 பேரும் பேசினா என்ன ஆகும்? லரப யத்ரிபு தர்பன், சர்ஃப் நடந்துடும். அப்போ அந்த சர்ஃப் அங்கே வந்துடும். இனிமே என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஆள் சத்தத்தை உயர்த்திட்டாங்கன்னா இன்னொரு ஆள் அமைதியாகிடணும். இது நமக்கு மார்க்கம் சொல்லி தருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படி தான் இருந்ததுன்னு சஹாபிகள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை பின்பற்றணுமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம பின்பற்றிட்டு போனால் வாழ்க்கை அமைதியாக ஆகிடும். ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, என்ன நீங்கள் நபிங்கிறதுனால கூட பேசுகிறீங்களோ அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் என்பதால் நீங்கள் கூட பேசுகிறீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போகிறாங்க. இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், நம்ம அடிக்கடி கல்யாண வீடுகளெல்லாம் கூட இதை பேசுவது உண்டு. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நாள் அது, அவங்க வீட்டில் திடீர்னு ஆயிஷா நாயகி முழிச்சு பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை காணோம். பக்கத்தில் படுத்திருந்த ரசூலுல்லாஹ்வை காணோம். இவங்களுக்கு சர்ன்னு கோவம் வந்துடுச்சு. ஆஹா, என்னுடைய நாளில் அவங்க எங்கே போயிட்டாங்க? என்ன வந்திருக்கும்? பக்கத்தில் ஹப்சா நாயகி வீடு இருக்குது, ஜைனப் நாயகி வீடு இருக்குது, ஜுவைரியா நாயகி வீடு இருக்குது, இப்படி மற்ற மனைவிமார்கள் வீடு இருக்கும் இல்லையா, அங்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. எனவே வர்றாங்க, வந்து பார்த்தா வீட்டு கதவு சாத்தி வச்சுக்கு, தாழ்பால்லாம் ஓப்பன் ஆகி தான் இருக்குது, சாத்தி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவங்க அப்படியே வந்தாங்க. சில அறிஞர்கள் எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் நடந்து போனால் மனம் இருக்கும் இல்லையா, அந்த மனத்தை பிடிச்சிக்கிட்டே வந்து பார்த்தா ஜன்னத்துல் பக்கீயிலே மரணித்தவர்களுக்காக துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜியாரத்தில். அப்போ டக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்க, திரும்பி வந்து வேகமாக கடன்னு வந்து ரசூலுல்லாஹ் ஜியாரத்தை முடிக்கிறாங்க, அந்த துஆவை முடிக்கிறாங்க. தன்னை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேகமாக வந்து என்ன செஞ்சுட்டாங்க, படுத்துட்டாங்க, தூங்குற மாதிரி இருந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. வந்து அவங்க தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரில இருக்கிறாங்க. ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, ஆயிஷா ஹல் ஜா அக்கி ஷைத்தானுக்கி அப்படின்னு கேட்குறாங்க. ஹல் ஜா அக்கி ஷைத்தானுக்கி, உன்னுடைய ஷைத்தான் உங்ககிட்ட வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஷைத்தான் வந்தானான்னு கேட்டால் வேற, உன்னுடைய ஷைத்தான் உங்ககிட்ட வந்தானான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷைத்தான் வந்தானா அப்படின்னா அது ஒரு பொது விஷயம். ரசூலுல்லாஹ் எப்படி கேட்குறாங்க, ஓன் ஷைத்தான் உங்ககிட்ட வந்தானான்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி எவ்வளோ பெரிய அறிவாளி, சட்டுன்னு புரிந்து கொண்டு, இப்போ தூங்குற மாதிரி தான், தூங்கலாம் இல்லை, டக்குன்னு எழுப்பிட்டாங்க. எழும்பி அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, இந்த வார்த்தையை பொறுக்க முடியல அவங்களால. என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்குறாங்க?
இந்த ஷைத்தானுக்கு உன்னுடைய ஷைத்தான்னு சொன்ன வார்த்தை, ஷைத்தான் வந்தானா அப்படின்னு கேட்டால் சந்தேகம். நான் மற்ற மனைவிக்கு உங்களுக்கு உள்ள நாளில் உங்கள் நாளில் வந்து வேறு ஆட்களுக்கு வேறு மனைவிட்ட போயிட்டனோ, ஹப்சான் ஆகிட்டையோ ஜுவைரான் ஆகிட்டையோ ஜெயினப் ஆகிட்ட போயிட்டானோ அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சந்தேகம். அதை தான் சொல்கிறாங்க. அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வந்தது. அது ஷைத்தான் வந்தானான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் ஓன் ஷைத்தான் வந்தானா அப்படின்னு கேட்டால் அது எப்படி? எனக்குன்னு தனி ஸ்பெஷலாக ஷைத்தான் இருக்கிற மாதிரில இருக்குது என்ற அடிப்படையில் அவங்க டக்குன்னு எழும்பி உட்காந்து கேட்டாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு ஷைத்தான் இருக்கிறானா உங்களுக்கு ஒரு ஷைத்தான் இருக்கிறானான்னு கேட்குறாங்க. யாரை பார்த்து கேட்குறாங்க? யாரை பார்த்து கேட்குறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இதில் இந்த வார்த்தை நம்மகிட்ட கேட்டால், யாராவது நம்முடைய மனைவி கேட்டால் என்ன ஆகியிருக்கும்? கண்ணை வீங்கிருமா இல்லையா? நம்முடைய கைகள் செவந்துருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப புன்முறுவல் போத்துக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க, ஆமாம் எனக்கும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான். ஃபாஸ்லம வாத்தானி, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு ஷைத்தானை வச்சிருக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும், எனக்கு ஷைத்தான் இருக்கிறான்னு கேட்குறீங்களே ஆயிஷா, எனக்கு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். ஆனால் அவன் இஸ்லாம் ஆகிட்டான். எனக்கு வழிபட்டு எனக்கு ஹிதமத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் இஸ்லாம் ஆகி எனக்கு வழிபட்டு, அப்போ அது ஸ்பெஷல். வேற எந்த ஷைத்தானாவது இஸ்லாத்துக்கு வருவானா? அவன் அவன் இஸ்லாம் ஆயிட்டான். வாத்தானி, அவன் எனக்கு வழிபட்டு நான் சொல்றதை கேட்டு அவன் நடந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னா. அது எப்படி சொல்றாங்க? அப்படி சிரிச்சுக்கிட்டே மென்மையா சொன்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா, சில வார்த்தைகள் அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை மென்மையாக என்ன செய்யணும்? கையாளணும். கோபப்படக்கூடாது. அதை விகடமாக திருப்பி விட்டுறணும். அது எவ்வளோ கோபத்தில் வந்தாலும் சரி, அதை உள்வாங்கி கொண்டு அதை மென்மையாக திருப்பி விடுவது தான் நம்முடைய தன்மையாக இருக்கணும். குறிப்பாக ஒரு ஆணினுடைய தன்மையாக இருக்கணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாழ்க்கை என்பது ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்க. குழந்தையாக இருக்கிறார், குழந்தையாக இருக்கிறாள், கொஞ்சம் வளர்றாங்க, அதுக்கப்புறம் சிறுவர் சிறுமியாக வாழ்றாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பையனாக வளர்ந்து, அதுக்கப்புறம் இளைஞனாக வாழ்ந்து, அதற்கு பிறகு ஆள் நல்ல உயரமாக வளர்ந்துட்டார். இப்போ கல்யாணம், இப்போ மாப்பிள்ளையாவி கணவன் ஆகிட்டார். மகனாக இருந்தவர் கணவனாக என்ன செய்கிறாரு? ப்ரொமோஷன் ஆகிறார். இது ப்ரொமோஷன் தானே இது? அப்போ ஒரு வாழ்க்கையில் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு வரார். அதற்கு பிறகு குழந்தையை பெற்று விட்டால் வாப்பாவாக ப்ரமோஷன் ஆகிறார். அதற்கு பிறகு அவர் அப்பாவாக ப்ரமோஷன் ஆகிறார், பாட்டனாராக. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பு வரும் பொழுதும் அவரிடத்தில் பண்பும் கனிவும் அன்பும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர 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 வயசு போக போக அன்பு அதிகரிக்கணும், நிதானம் அதிகரிக்கணும், கனிவான தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கணும். இதுதான் மிக முக்கியமானது. அந்த மாதிரி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத். எத்தனையோ மக்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பானாக. அப்போ அதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத். நம்மை ஒரு தந்தை என்ற நிலைக்கு கொண்டு வந்தது மனைவி தான். ஒரு மனைவி நினைக்கணும், நம்மை மலடி அல்ல, நம்ம ஒரு தாயினுடைய நிலைக்கு கொண்டு வந்த நம்முடைய கணவன் தான் அப்படின்னு நினைக்கணும். அது ஒரு பெரிய பாக்கியமா இல்லையா? தாய் தந்தையர்களாக மாறுவது என்பது அது ஒரு பெரும் அருள், அது பெரும் பாக்கியம். எத்தனை நபிமார்கள் குழந்தை இல்லாத போதெல்லாம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவிமார்களிலிருந்து எங்களுக்கு குழந்தைகளை தான் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரப்பி ஹப்லி. எத்தனை நபிமார்கள் குழந்தைகளை கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருக்கிறாங்க. அது பாக்கியங்கிறது நம்ம விளங்குறோம். எனவே அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் என்ன உணரணும், எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, நம்மை தந்தையாக அவள் ஆக்கியவள். அவள் எப்படி சிந்திக்கணும்? நம்மை தாயாக ஆக்கியவன் நம்முடைய கணவன் அப்படின்னு சிந்திக்கணும். இந்த சிந்தனைகளை நம்முடைய இதயத்தில் சரியாக பதித்து கொண்டால் குடும்ப வாழ்வு நல வாழ்வாக அமையும்.
அதே போல கணவனினுடைய வரவு அறிந்து செயல்படும். ஒரு கட்டத்தில் இவன் அம்மாவோட இருக்கும்போது, பாப்பாவோட இருக்கும்போது, பாப்பா பெரிய வசதியில் இருந்திருக்கலாம், இப்போ கணவனோட வரும்பொழுது அந்த வசதி அந்த அளவுக்கு அவட்ட வசதி இல்லை என்றால் அந்த கணவனினுடைய வசதிக்கு தகுந்தவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். தமிழ் அழகாக சொல்லுவான், விரலுக்கு தகுந்தவாறு வீக்கம். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் அங்கே போறா, இவன் இங்கே போறா, அவன் அந்த ட்ரெஸ் போடுறான், அந்த ட்ரெஸ் போடுறான், அதை வாங்கியிருக்கிறான், இதை வாங்கியிருக்கான்னு அப்படி பார்க்கக்கூடாது. நம் கணவனால் அது முடியுமா, நம் கணவனால் அதை தருவதற்கு சாத்தியமா, அப்படி தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரி, தோழி, அவ இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த தன்மையோடு வாழ்வதுதான் குடும்ப நல வாழ்வு. வாழ்க்கை என்பது அழகா இருக்கணும். மனைவியை சந்தோஷப்படுத்துவது இபாதத் என்று சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை இவர் எங்கே எந்த மார்க்கமாவது சொல்லுமா, எந்த மதமாவது சொல்லுமா, மனைவியை சந்தோஷப்படுத்துவது வணக்கம் என்று வேறு எங்கேயாவது இருக்கா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மட்டும்தான். எவ்வளோ அழகாக அந்த வாழ்க்கையை இன்பகரமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இதில் சொன்னால் இதுக்கு குடும்ப சம்பந்தப்பட்டதான் நீங்கள் நல்லா விளங்கிக்கிடணும். குடும்பத்தில் உள்ள ஒரு மனைவியினுடைய வாயில் நீங்கள் உணவை ஊட்டி விடுவது சதக்காவினுடைய தர்மத்தை, தர்மத்தினுடைய நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாங்க. மனைவியினுடைய வாயில ஊட்டி விட்டா அது சதக்கா, அதனுடைய தர்மத்தினுடைய நன்மையை தரும் அப்படின்னாங்க. இங்க என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டா, தர்மம் செய்வதனுடைய நன்மையை பெறுவதனுடைய நோக்கம் அல்ல. ரெண்டாவது அது மெயின் நோக்கம் அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு ஹதீதையும் விளங்குவது என்பது ஒரு அற்புதமானது. ஹதீதை எப்படி விளங்கணும் நீங்க பாருங்க. ஹதீதை நாம் எப்படி விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் இதை சொல்றேன். எப்படி விளங்கணும் அப்படின்னா, மனைவியினுடைய வாயில ஊட்டி விடு அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். சதக்கா அப்படி ஊட்டி விட்டால் தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும், தர்மம் செய்தனுடைய நன்மை கிடைக்கும், அது ரெண்டாவது. ஆனா மனைவியினுடைய வாயில ஊட்டுவதன் மூலமாக இரண்டு உள்ளங்களுக்கு இடையிலையும் அன்பு அதிகரிக்கிறது. சைக்காலஜிக்கலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தாங்க கொண்டு வந்தாங்க. கல்புகளுக்கு இடையில அன்பு அதிகரித்திரணும், அந்த குடும்பம் வலுவான குடும்பமாக இருக்கணும், வலிமையான குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. குடும்ப உறவு முறிந்து போகக்கூடாது என்பதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்ய சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்தில் சஹாபிகள் கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பள்ளிவாசலில் பார்க்குறோம், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். பஜாரில் பார்க்குறோம், எப்படி நடந்துக்கிறாங்க நான் பார்க்குறோம். தோழர்களோடு எப்படி நடக்கிறதுங்கிறத சஹாபிகள் பார்க்குறாங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த வம்பு பிடிச்சவன், வழக்கு பிடிச்சவன்லாம் வந்து ஏடாகூடமாக பேசும்போது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. கடையில் போய் ஒரு பொருளை வாங்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அவர்களிடத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்வுக்காக வரும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சஹாபிகள் பார்க்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்து அவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்குறாங்க? உம்மஹாத்துல் மோமினீன்கள்கிட்ட கேட்குறாங்க. சஹாபிகள் தாய்மார்கள் தானே கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அதனுடைய கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டா முதலாவதாக வந்தால் அவர்கள் பல் துலக்குவார்கள் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் முதல்ல என்ன செய்வாங்கன்னா ப்ரஷ் பண்ணுவாங்க, மிஸ்வாக்.
மிஸ்வாக்கு செய்வார்கள். ஃபர்ஸ்ட் முதல்ல அதை தான் அவங்க செய்வாங்க. அதற்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எங்களுக்கு துணையாக இருப்பாங்க. கிழிஞ்சு போன ஆடையை தச்சு தருவாங்கங்கிறாங்க. ஆட்டில் ஒட்டகத்தில் பால் கறப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்போ எங்களுக்கான வேலைகளிலே அவங்க என்ன செய்வாங்க, பங்கு பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு கொஞ்சம் வேலைகள் கூடி போச்சு, வேலைக்காரி வரல. அன்றைக்கி வேலை நிறைய இருக்குது, சட்டி பொட்டிலாம் கழுவ வேண்டியது கொள்ளதெல்லாம் இருக்குது. பொண்டாட்டி கிடந்து அவ்வளோத்தையும் மாரடிச்சுட்டு கிடக்கிறான். இந்த கழுவுனை சொல்கிறான், ஏங்க இங்கே வாங்கலை, அந்த சட்டிலாம் கொண்டு வந்து கொஞ்சம் அடுக்குங்களேன், அன்றைக்கி வேலைக்காரி வர வரல, அதெல்லாம் அந்த ட்ரேயில் கொண்டு வந்து கொஞ்சம் அடுக்கி வச்சுருங்களேன். ஆமாம் எனக்கு இதுதான் வேலை அப்படின்னு நம்ம போனோன்னு வைங்க, எரிச்சல் வருமா இல்லையா? எரிச்சல் வரும் அவளுக்கு. அதில் நியாயம், எரிச்சல் வருவது என்பது நியாயம். அது அல்லாமல் அவள் கழுவிக்கிட்டே இருக்கும்போது இவரே போய் கொஞ்சம் கழுவி எல்லாத்தையுமே கொண்டு மேலே வைக்கிறான்னு வைங்க, ஏங்க இப்படிலாம் செய்கிறீங்க, நான் வைக்க மாட்டானா சொல்வாளா இல்லையா? இதுதான் குடும்ப நல வாழ்வு. அவ கழுவிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் போய் 2 பாத்திரத்தை கழுவுங்களேன், கை தேஞ்சிருமா? அப்படி கழுவினால் அவன் என்ன சொல்லுவான், என்னங்க இதெல்லாம் நீங்கள் இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் இப்போ நீங்கள் போய் உட்காருங்க, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க, வியாபாரத்தை போயிட்டு வந்திருக்கிறீங்க, கடையில் உட்காந்துக்கிட்டு மாரடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, போய் படுங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோமா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் அன்பை அதிகப்படுத்துவது, இதுதான் குடும்ப நல வாழ்வுக்கான அடையாளம். இப்படி தான் இருக்கணும். இதை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறத விட்டுட்டு நம்ம ஏடாகூடமாக நம்ம பேசினால், இதான் என் வேலையா, அந்த வேலையை நீ பார்த்துக்கப்பா, இதுக்கு இவர் வேறு சொல்வார், அப்போ அந்த வேலையை நான் செய்கிறேன், நீ கடையில் போய் நீ வியாபாரம் பார்க்குறியா? இதெல்லாம் மடத்தனமான பேச்சு. இந்த மாதிரி பேச்சு பேசக்கூடாதுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே ரொம்ப பிஸியானவங்க யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்கள விட பிஸியானவங்க யாராக இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ பிஸி. ஏன்னா நானும் சரி நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலைவன், என் குடும்பத்துக்கு நான் தலைவன் வச்சுக்கிறோம். வேணா உங்கள் சகோதர சகோதரி இருப்பாங்க, அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கலாம், அவ்வளோதானே? ஊர் பூரா நீங்கள் பார்க்குறீங்களா? ஊர் பூரா உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம பரிவந்தம் வரக்கூடிய அந்த உம்மாவினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லணும். சொன்னவர்கள் வாழும் காலத்திலே, இந்த மையத்தில் வாழும் காலத்திலேயே எவ்வளவு பிரச்சனைகள் அவர்களிடத்தில் வந்தது. சஹாபிகளுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் வரும், அதை தீர்த்து வைப்பாங்க. எதிரிகள்கிட்ட இந்த ஆபத்துகள் வரும், அதற்கான தயார்பட வேண்டியது இருக்கும். அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் இறங்கி கொண்டிருக்கும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த ஆயத்துக்களுக்கான விளக்கங்களை சொல்ல வேண்டியது இருக்கும். பல இடங்களிலிருந்து தூதர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க, அவர்களோடு அவங்க என்ன செய்யணும், பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு இந்த தீனை பற்றியே தான் கொண்டு வந்த இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் அவங்களுக்கு பிஸியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாளும் டென்ஷன் ஆனது இல்லை. நமக்கு 2 வேலைக்கு மேலே 3 வேலை வந்ததுன்னு வைங்க, ஒரு பிரச்சனைக்கு மேலே 2வது பிரச்சனை வந்தது, 2வது பிரச்சனைக்கு மேலே 3வது பிரச்சனை வந்தால் தலை சுற்றுது, வெடிக்குது, வர்றவங்க போகிறவங்கெல்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிடுறோம். வீட்டில் நம்ம என்ன செஞ்சிடுவோம், சூடாயிரும். கடையில் ஏதாவது விவகாரம் இருந்திருக்கும், தொழில்துறையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்திருக்கும், கடன் தொல்லைகள் இருந்திருக்கும், அதோட வீட்டுக்கு வருவோம். வீட்டில் அவள் கிண்டலாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பான், என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியாக வர்றாப்புல இருக்குது, அவன் அடிபட்டுட்டு வந்திருப்பான், அவன் சிக்கல் ஆக சிக்கி சின்ன பின்னமாய் வீட்டுக்கு வந்திருப்பான். இவன் அதை தெரியாமல் என்ன செஞ்சிருப்பான், என்ன ரொம்ப குஷியாக வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. என்ன நடக்கும்? அப்போ அவன் வந்து ஒரு சந்தோஷத்தை என்ன செய்ய, சந்தோஷத்தில் அவள் சொல்கிறான், அவளுக்கு நடந்த என்னதுங்கிறது தெரியாது, இதானே இயல்பு. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், நாம் எதை எப்படி எடுத்துக்கணும், ஒரு கணவன்கிற அடிப்படையில் அவள் பேசுகிறான். ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்களா இல்லையா? எந்த அடிப்படையில்? தன்னுடைய கணவன்கிற அடிப்படையில். தன்னுடைய கணவன்கிட்ட தனக்கு உரிமை இருக்குதுன்னு நினைச்சாங்க. அந்த உரிமைகளை சில விஷயங்களை கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அதை பொருந்தி கொண்டு வரணும்.
அருமையான பெருமக்களே, நான் ஏதோ பேசிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் நம்ம வாழ்க்கையில் இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினைங்க. நானும் சரி, நீங்களும் சரி. நம்ம வாழ்க்கையை அழகாக ஆக்கிடணும், நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழகாக ஆக்கிடணும், நம் சந்ததிகளுடைய வாழ்க்கையை அழகாக ஆக்கிடணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தாயும் தந்தையும் நினைக்கணும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நினைக்கணும். அதுதான் வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைங்கிறது அழகு. என்னுடைய கௌரவத்தை பார்த்துக்கிட்டு என்னுடைய அந்த ஸ்டேட்டஸ் நான் எப்படி தெரியுமா, அப்படியா இப்படியா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் குடும்பத்தை சிதைச்சிரும். இது அல்லாஹ் ரசூல் விரும்ப மாட்டாங்க. எவ்வளவு பணிந்து போயிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு கனிவாக போயிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா எத்தனை விஷயங்களை நம்ம பார்க்குறோம், எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார், மூத்த மகளார் ஸைனப் நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுடைய கணவர் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூத்த மருமகனார் ஸைனப் நாயகனுடைய கணவர். இஸ்லாத்துக்கு வரல ஆரம்பத்தில். பத்ர் யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போராடுறாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வினுடைய மருமகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகனார் ஸைனப் நாயகியினுடைய கணவர் பத்ர் களத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட்டு முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டார். கடைசியில் அந்த கைதி 70 கைதிகள் அவங்களும் ஒரு ஆளு, அவங்களும் ஒரு ஆளாக இருந்த பொழுது ஒரு கட்டத்தில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டியது வருது. அவர்களை விடுதலை செய்ய வேண்டியது வருது. சும்மா விடுதலை செய்யல, தன்னுடைய மருமகன் தானே அப்படின்ட்டு அதற்காக நஷ்டஈடை வாங்கிட்டு தான் அது இன்னொரு ஷரத்தையும் ரசூல் போட்டாங்க. உங்களை நான் விடுதலை செய்கிறேன், நஷ்டஈடை வாங்கிட்டு விடுதலை செய்கிறேன், ஆனால் என் மகள் ஸைனபை நீங்கள் என்னிடத்துல ஒப்படைச்சிடணுன்னாங்க. அதற்கான விரிவாக எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா அது விரிவாக பேச வேண்டிய விஷயம். அந்த மாதிரி நிலையிலும் கூட தன்னுடைய மருமகனிடத்தில் ரொம்ப கனிவாக தான் ரசூல் நடந்தாங்க. அதுக்கு பிறகும் ஏன் அப்படின்னா தன்னுடைய மகள் வேதனைப்பட்டுறக்கூடாது. அவங்களுக்கு கணவர் தானே, அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லையே, இது ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் தூதருடைய மகளோ எப்படி அவங்க கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் அது ஆரம்ப காலத்தில் ஆகமாக இருந்தது. அது பிந்திய காலத்தில் ஹிஜ்ரி 5ஆம் வருஷம்தான் அந்த தடை வந்தது. ஒரு முஸ்லீம் அல்லாத பெண் ஒரு முஸ்லீம் அல்லாத ஆணை கல்யாணம் முடிக்க முடியாது, முஸ்லீமான ஆண் முஸ்லீம் அல்லாத பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியாது. பின்னால் வந்த சட்டம், அதெல்லாம் பின்னால் வந்தது. அப்போ அந்த உறவு மூலம் கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிறது ஆகமாக இருந்த காலம் அது. அப்போ அந்த நேரத்திலையும் ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய மருமகனை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லும்போது என்னுடைய மருமகனார் ரொம்ப கருணையானவர், அன்பானவர், ஒழுக்கமானவர், பண்பானவர்னு சொல்லி காட்டுறாங்க. இஸ்லாத்தில் வரலன்னாலும் கூட அவங்களுடைய குண ஒழுக்கத்தை குறைச்சி பேசல, குறைகளை பேசலை, நிறைகளை பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அது அழகான ஒரு செய்தி, அது அழகான ஒரு வரலாறு. அப்புறம் அவங்களுடைய மருமகனார் இஸ்லாத்துக்கு, ஸைனப் நாயகனுடைய கணவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அது நீண்ட செய்தி. நாம் என்ன சொல்ல வருகிறோம், வீட்டில் சில சமயங்களில் சில முன்பின் விஷயங்கள் அப்படி நடக்கும்போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் போயிடணும். அது அல்லாமல் பிடித்து நிற்போமையானால் சங்கடமான நிலைகள் உருவாகிடும். என்ன செய்யக்கூடாது, பிடித்து நிற்கக்கூடாது. சங்கடமான நிலைகள் உருவாகி வீட்டில் கலவரமாக ஆகிடும். குடும்ப வாழ்க்கைங்கிறது அழகாக இருக்கணும். அதே போல ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல வசதியாக இருக்கிறாரு. அப்போ அவன் என்ன செய்யணும், கொஞ்சம் வசதியாகவே கூடுதலாகவே தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும். ஒரு ஹதீஸ் வருது, யார் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் விசாலமாக நடந்து கொள்கிறாரோ அவரிடத்தில் அல்லாஹ் விசாலமாக நடந்து கொள்வான். அப்போ பாருங்க, மனைவிக்கு நீங்கள் விசாலமாக கொடுத்தா அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்கு விசாலமாக தருகிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க.
அப்ப நாம விசாலமாக நடக்கும்போது அல்லாஹ் நம்ம இடத்துல விசாலமாக நடக்கிறான். சில பேர் அந்த கணக்கு பார்க்கறதுலே இருக்கக்கூடாது. மனைவி மக்களுக்கு கொடுக்கறதுல என்ன செய்யக்கூடாது, கணக்கு பார்க்கக்கூடாது. அதுக்காக இஸ்ராஃப் செய்யலான்னு அர்த்தம் இல்லை. இஸ்ராஃப் செய்யக்கூடாது, வீண் வரையும் செய்யக்கூடாது. ஒரு மனைவி நல்ல உணவு சாப்பிட விரும்புகிறாங்க, கொடுங்க. நல்ல பானம் குடிக்கணும்னு விரும்புகிறாங்க, கொடுங்க. நம்ம ஊரில் தான் வகை வகையான சர்பத்து இருக்குது. ஆனால் அது வீண் வரையும் செய்யக்கூடாது. அடுத்தபடி மனசு கேட்குறதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், மனசு கேட்குறது மாதிரி உடையெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது ஆபத்து. அது ஒவ்வொருவரும், அது ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாம் நினச்சிக்கிடணும். அதே மாதிரி கணவனுடைய வாழ்க்கை அவருடைய தகுதி என்னங்கிறத புரிஞ்சு அவருக்கு நடந்துக்கிடணும். அவருடைய நிலைமையை புரியணுமா இல்லையா? ஏன்னா போனதெல்லாம் இவ்வளோ தந்தீங்க, இப்போ இப்படி தந்தீங்க. போனது தந்தார், இப்போ தரக்கூடிய நிலையில் இல்லை. வியாபாரம் டல்லாக போய் கிடக்குது, ஈரான் சண்டை, அதனால் இவருடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு வரும்பொழுது என்ன செய்யணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி பிள்ளைகளையும் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு வரணும். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற பிள்ளைகளை வார்த்தை எடுக்கணும். அதுதான் அழகு, அதுதான் குடும்பம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரே சச்சரவாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக என்னன்னா, சில பேர் சொல்கிறது நம்ம பார்த்துருக்குறோம், நான் வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா எல்லாம் கப் சிப் ஆகிடுவாங்க. இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டால் எல்லாம் கப் சிப் ஆகிடுவாங்களாம். பெருமையாக பேசுகிறது இது பெருமையாக சிறுமை. வீட்டுக்குள்ளே போனால் எல்லோரும் கலகலப்பாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா, அவர் பள்ளிவாசல், அவங்க பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி, அல்லது வேறு கடத்தருக்கு எங்கே போனாலும் சரி, அல்லது யுத்த கலங்களுக்கு போனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, எப்போ திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். அவங்களுடைய வரவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்போங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாலே வீடு தனி அழகு, கலகலப்பாக இருக்கும். அவங்க இல்லாத வீடு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ என்ன விளங்குறோம், நம்முடைய மனைவிமார்கள் நம்ம வெளியில் போயிட்டோன்னா எப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கணும். கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் பதறணும், ஃபோனை போட்டுடணும். ஆனால் லேட் ஆகிட்டா முதல்ல ஃபோனை போடுறது யார் தான், மாப்பிள்ளை தான் ஃபோனை போடணும். ஆனாலும் ஒரு வேளை அவர் பிஸி ஆகிட்டார், ஏதோ சங்கடத்தில் இருக்கிறாருன்னு ஃபோனை போட்டுடணும். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பம் நல்லா இருக்கு, குடும்பம் சந்தோஷமா இருக்கு, அழகா இருக்கு, மன நிறைவோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டால் அவர்களுடைய வரவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். எப்போ வருவாங்க நாங்கள் தேடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வீட்டில் நம்ம வெளியில் போயிட்டால் நம்ம மனைவி அப்படி இருக்கணும். எப்போ வந்துடுவாரோ தெரியலையே, வந்துடுவாரே, வந்தால் பேசுவாரே, திட்டுவாரே, கொள்வாரே. இதுதான் நல்ல குடும்பம் இல்லை. இந்த வம்பு, என் வம்பு பிடிச்சவன்னு அர்த்தம். வந்துட்டு இப்போ வெடி சத்தமால இருக்கும், ஊட ரெண்டாக்கிடுவாரே, பலாய் வந்துடுமே. அப்படி வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு வைங்களேன். ஏதோ பொருளை உடைச்சிருப்பாங்க, பிள்ளைகள் உடைச்சிருக்கும். என்ன வளர்ப்பு, பிள்ளை வளர்க்குறா, பொருளை உடைச்சா அதுக்கான வளர்ப்பில் பெரிய மிஸ்டேக்கா, அதே தான் கை தவறி விழுந்துட்டுச்சு. அவர் ஆசையாக வாங்கி வச்சுருப்பார், கொஞ்சம் கூடுதல் காசு உள்ளதாக இருக்கும், ஏதோ உடைஞ்சிருச்சு. இப்போ அப்படி உடைஞ்சா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி புள்ள உடைச்சிட்டா அல்லது அவர் உடைச்சிட்டான்னு வைங்க, அந்த மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் என் கணவர் என்ன செய்யணும் பெருசாக எடுத்துக்கிடவே மாட்டார், புரிஞ்சுக்கிடுவார். அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டா இவர் நல்ல கணவருங்கிறது அர்த்தம். நம்ம எல்லா நிக்காகலையும் குதுபால ஓதுறதான், ஹைருக்கும் லியஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லியஹ்லி. உங்களில் நல்லவர் உங்களினுடைய குடும்பத்தாருக்கு நல்லவர், உங்களுடைய மனைவிக்கு நல்லவர். உங்கள் மனைவி சொல்லணும் என் கணவன் நல்லவன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி போவார், சங்கடப்படுத்த மாட்டார், வேதனைப்படுத்த மாட்டார், துன்பப்படுத்த மாட்டார். சொல்லி 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 குத்தி 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 காட்ட மாட்டார். சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பான், எப்பமாவது ஒன்று செஞ்சுருப்பா இவா, அதையே போட்டு உருட்டி எடுப்பான். தெரியாதா நீ அப்படி சொன்னிய, நீ அப்படி செஞ்சிய, உங்கள் அம்மா வீட்டுக்கு அதை கொடுத்து விட்டிய, இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது நல்ல கணவன் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை திருப்திப்படுத்து, மனைவியை சந்தோஷப்படுத்துங்கிறாங்க.
குடும்பத்தை அழகாக்கிடணும். வீட்டுக்கு போகிறதுக்கே நமக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கணவன் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான், தொழில்துறையில் இருக்கிறான், வியாபாரத்தில் இருக்கிறான், கொடுக்கல் வாங்கல இருக்கும், கடன் விஷயங்கள் இருக்கும், அவனுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும், அல்லது அவன் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இருக்குமா இல்லையா? ஒரு டியூ முடிகிற தருவாயில் இருக்கும், காசு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான், காசு கையில் இருக்காது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அதோடு அவன் வீட்டுக்கு வருவான். அப்போ அவனோட கனிவாக நீங்கள் நடந்துக்கங்க. ஏங்க அதை வாங்கிட்டு வந்தீங்களா, இதை வாங்கிட்டு வந்தாலும் அங்கே போட்டு கேட்டுக்கிட்டீக்காத. அப்போ ஒரு பெண் எப்படி நடந்துக்கிடணும்? ஏங்க நீங்கள் நொங்கு கம்மியாக தானே போட்டு விற்கிறானா, சீன்னு கிடக்குதாமே, கொஞ்சம் அள்ளிட்டு வந்தா என்ன? இவன் வம்பையும் வழக்கையும் அள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறான். நொங்க வாங்கிட்டு வர்ற மாதிரியா இருக்கிறான், அவன் நொங்கு மாதிரி நசிஞ்சு போய் கிடக்கிறான். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? சூழ்நிலைகளை பார்த்து புரிந்து நடந்துக்கிடணும். அப்போ அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிகிற அளவுக்கு அந்த மனைவி பழகி இருக்கணும். வீட்டில் அவங்க நடந்துக்கணும். எல்லாமே கணவனுடைய பொறுப்பு அல்ல, மனைவிக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த குடும்பத்தை அழகாக ஆக்குவது, நல வாழ்வாக அமைவதற்கு மனைவிக்கும் பொறுப்பு இருக்கு. அப்போ அவன் என்ன செய்யணும்? அவனுடைய நிலைகளை புரிந்து நடந்துக்கிடணும். அவனுடைய வசதியை தாண்டி என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய ஆசைகளை விரிக்கக்கூடாது. ஒரு அளவு தான் அவனுக்கு உட்பட்ட நிலையை புரிஞ்சுக்கிடணும். அவன்கிட்ட வசதி இருக்குதுங்கிறதுக்காக வேண்டிய இதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு கேட்கலாமா? அப்படி கேட்கக்கூடாது. அவன் கேட்குறான், என்னம்மா நீ ஒன்றுமே கேட்க மாட்டியா? நான் உனக்கு ஏதாவது விருப்பம் எதை சொல்லி நான் வாங்கிட்டு வர்றேன். வெளிநாட்டில் போயிருப்பான் அல்லது வெளிநாட்டில் இருப்பான், நான் வர்றேன். இல்லை என்ன நீங்கள் சிறப்பாக வந்து சேருங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பரக்கத்தாக இருக்குது. அப்படி சொல்கிற மனைவிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம், எல்லாம் சிறப்பாக இருக்குது, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு வந்து சேர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற மனைவியாக நம்ம இருக்கணும். நம்ம மனைவிமார்கள் இருக்கணும், நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் இருக்கணும். அதுக்காக நீ இப்படி சொல்லிட்டியே, அதான் என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டான், என் புள்ள அப்படி சொல்லிட்டான், ஒன்றும் வாங்கிட்டு வருவானா, நீங்கள் நல்லா சிறப்பாக வந்து சேர்ந்தா போதுன்னு சொல்லிட்டான், அதுக்காண்டி வீசினா கையும் வருங்கையுமா நம்ம வரலாமா? நம்ம அப்படி வரக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கான ஸ்வீட் எதாவது வாங்கிட்டு வரணும், ட்ரெஸ்ஸை எதாவது வாங்கிட்டு வரணும், ஒரு மனைவிக்கான ஒரு புடவையை வாங்கிட்டு ஒரு சந்தோஷப்படுத்துறது, இதெல்லாம் இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் பிள்ளைகளுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்கன்னு இருக்குது, பிள்ளைகளுக்காக இனிப்புகளை வாங்கிட்டு வருவாங்கன்னு இருக்குது. அப்போ நம்ம வெளியில் போயிட்டு நம்ம உள்ளே வரும்போது, வெளியில் போனோம், வெளியூருக்கு போகணுன்னு சொன்னால் வரும்போது என்ன செய்யணும்? கொஞ்சம் இனிப்புகளை வாங்கிட்டு வரணும். அது சுன்னத்து. பிள்ளைகளுக்கு பொதுவாக பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இனிப்புண்டா பிடிக்கும் இல்லையா? உரப்புங்கிறதை விட இனிப்புங்கிறது குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த இனிப்புகளை வாங்கிட்டு வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் குடும்பம் அழகாக இருக்கும். ஒரு ஹதீஸை நான் படித்தேன், ஆஷூரா தினத்தன்று, ஆஷூரா இப்போ முடிஞ்சு போயிடுச்சு, இனி அடுத்த வருஷம் வரும், அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்கி போடட்டும். ஆஷூரா தினத்தன்று யார் தன்னுடைய குடும்பத்திற்கு தாராளமாக கொடுக்கிறாரோ அவருடைய வாழ்வில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான்னு ஹதீஸ் இருக்கு, ஆஷூரா அன்னைக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது, அப்போ அந்த ஆஷூரா அன்னைக்கு ஒருத்தருக்கு பெருசாக வசதி இல்லை, ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. ஒரு சின்ன ஒரு பொருளை நீங்கள் என்ன செய்யுங்க? வாங்கி கொடுங்க. ஒரு சின்ன ஏதாவது ஒரு தேவையான பொருள்களை வீட்டுக்கு வாங்கி வைங்க, மனைவிக்கு வாங்கி கொடுங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. அவருடைய தகுதிக்கு தகுந்தவர், அவர் தகுதி என்னவோ அது அவருக்கு தெரியும் தானே, அவருடைய தகுதிக்கு தகுந்தவர் அதை செய்யணும். இப்படி செய்வதன் மூலமாக அந்த குடும்பம் பரக்கத்தாகவும் இருக்கும். ஏன்னா ரசூலே சொல்லிட்டாங்க, அவருடைய வாழ்வில் பரக்கத்தை செய்வான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. எனவே அதை நாம் செய்யும்போது அதில் நம்ம அபிவிருத்தி கிடைக்கிறது, அழகு ஏற்படுகிறது, குடும்பத்தில் சந்தோஷம், மன நிறைவு ஏற்படுகிறது. இதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடணும். இப்போ நிறைய வீடுகள் எப்படி இருக்குது? ஹோட்டல் மாதிரி இருக்குது. அவன் வந்தால் அவன் சாப்பிட்டுட்டு போகிறான், இவன் வந்தால் இவன் சாப்பிட்டு போகிறான். இது வீடா? இது ஹோட்டல். ஹோட்டல் எல்லாரும் யார் வர்றானோ அவன் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான், காசை கொடுப்பான், போயிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு மாதம் என்ன செய்கிறாரு? அந்த மாத படியை கொடுக்குறாரு, டெய்லி வருவார், அவர் சாப்பிடுவார், சாப்பிட்டு போவார், படுப்பார், தூங்குவார். இது ஹோட்டல், வீடு அல்ல. வீடுனா என்ன செய்யணும்? எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். பெரும்பாலும் ஒரு அவசரம், ஒரு பசி, அவசரமாக போக வேண்டியிருக்குது, பிள்ளைகள்லாம் சாப்பிட வேண்டியதில்லை, ஒரு அவசரம் பையனை போக வேண்டியிருக்குது,
7 மணி 7:30 மணிக்கு அவர் நைட்டில் சாப்பிட வேண்டியது இருக்குது. 8 மணிக்கு வர பயணம், பஸ்ஸு ட்ரெயின் இருக்குது, செந்தூருக்கு போகணும் அப்படிங்கலாம் நிலை வருதுன்னு வைங்களேன். அப்போ அவர் முன்னால் சாப்பிட்டு போவார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசிச்சா தானே சாப்பிட முடியும். ஒன்றாக இருக்கக்கூடிய காலங்களில், ஒன்று போல் இருக்கக்கூடிய ஊரில் ஒன்றா இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாரும் ஒரே சுஃப்ராவில் உட்காந்து சாப்பிடணும். இன்னும் அதை தாண்டி வாரத்தில் ஒரு நாளாவது ஒரே சகனில் சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்கள், அதில் பரக்கத்து இருக்குதுங்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லாம் பறக்க செய்வான். உன் வீட்டில் ஒரு பறக்கத்தான் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்களா இல்லையா? வீட்டில் பறக்கத்து இல்லை, கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது. அப்படியே ஒரு தட்டில் சாப்பிட்றா நீனும் உன் பொண்டாட்டியும். அதில் ஒரு சகன் எடுத்து வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி நீ புள்ள எல்லாம் ஒன்றா சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஹதீதுகளில், கல்யாண வீடுகளில் அந்த வாழ்த்துறைகள்லாம் பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா நாயகம் ஒரு தட்டில் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது என்ன செய்கிறாங்க? ஆயிஷா நாய் நம்ம ஊரில் வந்து கறி இப்படி இருக்கும், ஒரு கீழக்கரில் பார்த்தீங்களா பெரிய துண்டாக இருக்கும். சில ஊர்களில் வந்து அந்த ஒரு ஸ்டைலில், இன்னும் சில ஊர்கள் இருக்குது சின்ன சின்ன பொடிசாக தான் இருக்கும். கறியில் வந்து ஒரு 5 கிராம் 10 கிராம் மாதிரி போடுவாங்க பொடிசா, அதை விட சின்னதாலாம் இருக்கும். பொடி தான் போடுவாங்க. அது ஒவ்வொரு ஊரில் ஒரு ஸ்டைல். அப்போ இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒரு துண்டு இருந்திருக்குது. அப்போ அது ஒரு பெரிய துண்டாக இருந்திருக்கலாம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த துண்டை எடுத்து கடிக்கிறாங்க. கடிச்சிட்டு கீழே வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துண்டை எடுத்து கடிக்கிறாங்க. அதுவும் ஆயிஷா நாயகி எங்கே வாய் வச்சு கடிச்சாங்களோ அங்கே கடிக்கிறாங்க. என்ன விளங்குறோம்? ஒருத்தர் வாய் வைத்து விட்டு அவர் கீழே வச்சா அதில் இன்னொருத்தர் ஒரு மோமி இன்னொருத்தர் வாய் வைக்கிறது ஒன்றும் குறை இல்லை, அது நோயெல்லாம் கொண்டு வராது, அது ஷிஃபாங்கிறாங்க. அப்படி தான் நம்ம இருந்தோம். இப்போ வந்து பாட்டில் தண்ணியை குடிக்கிறோம். அதுக்கு முன்னால் பக்கெட் தண்ணி இருந்தது. அதுக்கு முன்னால் என்ன இருந்தது? களைய தண்ணி தானே இருந்தது. ஒரு களையம் தானப்பா இருக்கும். எல்லா கல்யாண வீடுகளில் நினைச்சுவாங்க களையம். இந்த பயணிக்கு கெட்டுறானா இல்லையா, அந்த களையம் தானே வீடுகளுக்கு இருந்தது தண்ணி குடிக்கிறதுக்கு. ரொம்ப காலம் இல்லையே, 50-60 வருஷமாக போயிட்டு இல்லையே. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் எல்லா வீடுகள்லையும் களையம் சிட்டி தானே இருந்தது. இப்போ தானே சில்வர் வந்துடுச்சு, எவர் சில்வர். அப்போ அந்த களையத்தில் என்ன செய்யும்? தண்ணி வச்சுருப்பாங்க. அது சாணுக்கு அப்போ 3 பேர், இப்போ 2 பேர் ஆகிட்டு. இப்போ ஒத்தாள் சாணு வேற கூடிக்கிட்டு இருக்குது. அப்போ 2 பேர் சாப்பிடும்போது 3 பேர் சாப்பிடும்போது அந்த ஒரு களையத்தில் உள்ள தண்ணியை தான் வாய் வச்சு 2 பேரும் 3 பேரும் குடிப்பான். அப்போ நோய் இருந்ததா? இல்லை. மருத்துவ வசதி பெருகிடுச்சு, நோயும் பெருகிடுச்சு. அப்போ ரீக்குல் மோமினி ஷிஃபாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மோமினுடைய எச்சில் ஷிஃபான்னாங்க. இப்போ ஹவுதுகளும் இல்லாமல் போச்சு. ஹவுதுகள் பேர் பாருங்கள், நிறைய ஹவுதுகள் இல்லை. அந்த ஹவுதுடைய தண்ணிகள்லாம் ஷிஃபா. அது முகத்தை கழுவிடு தண்ணி அதில் விடுது, அதை கை கழுவு தள்ளி விடுது. அப்போ அதை சாலிஹீன்களினுடைய எத்தனை சாலிஹீன்கள் இருப்பாங்க, அவங்களுடைய முகங்களுடைய தண்ணி அதில் விழுந்திருக்கும். இப்போ அதெல்லாம் நமக்கு என்ன செய்ய, இட வசதியை பொறுத்து இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் ஆகி ஹவுதுகளே இல்லாமல் போச்சு. நிறைய பள்ளிகளில் நீங்கள் வெளியே ஊர்கள்லாம் போனால் அறவே ஹவுது இல்லை. ஒரு காலத்தில் ஹவுது தான் இருந்தது, இந்த பைப்பே இல்லை. இப்போ ஹவுதே இல்லைங்கிற நிலைமை உருவாகிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம வீடுகளில் எல்லா வீடுகளையும் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? களையத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ தனித்தனியாக பாட்டில், ஒருத்தர் குடிச்சிட்டு வச்ச தண்ணியை நம்ம குடிக்க மாட்டோம். அப்படி ஒரு பழக்கத்துக்கு நம்ம ஆளாகிட்டோம். இதெல்லாம் செஞ்சது யார்? இலுமினாட்டி. அவன் என்ன செஞ்சிட்டான்? அவனுக்கு வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ தண்ணி அவ்வளோ அடே ஒரு 300 உள்ள தண்ணியை வச்சுருப்பான், அல்லது 1 லிட்டரு 1/2 லிட்டரு தண்ணியை வச்சுருப்பான். குடிச்சிட்டு மிச்சம் இருக்கும். அப்போ அந்த மிச்சம் இருக்க தண்ணி எல்லாம் கீழே தான் ஊற்றுறான். அவனுக்கு பிஸ்னஸ் நடக்குதா இல்லையா? அப்போ பிஸ்னஸ் கூடுதலாக இருக்கும். இதற்காக வேண்டி அவன் என்ன செஞ்சான்? ஒரு பிஸ்னஸ்காரன் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பிஸ்னஸை அதிகப்படுத்துவதற்கு நம்முடைய மனசை முதலாவதாக காயப்படுத்துகிறான். இதை அவன் குடித்த தண்ணியை நீ குடிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படுத்தி வச்சுட்டான். இது முஸ்லீம்களுக்கும் இது நோயாக பரவிடுச்சு. கல்யாண வீடுகளில் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு பாட்டிலில் தண்ணி மிச்சம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து எடுங்க, 100 பாட்டில் தண்ணி எடுக்கலாம்.
பெரிய கல்யாணங்களாக இருந்தால் 300-400 பாட்டில்களில் தண்ணி எடுக்கலாம், மிச்சம் இருக்கு அவ்வளோ தண்ணி. இப்போ இதெல்லாம் இஸ்ராஃபா இல்லையா? என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு கணவன் குடித்து வைத்து விட்ட மீத வச்ச தண்ணியை குடி, ஒரு மனைவி குடிச்சிட்டு வச்ச தண்ணியை கணவன் குடி, பிள்ளைகள் குடிங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒரு மேட்ரு கிடையாது. தப்பு இல்லைங்கிற மட்டுமில்லை, அது ஷிஃபா அப்படிங்கிறாங்க. குடும்பம் நலவாக இருக்கும். வீடுகளில் அதையா குறைஞ்சபட்சம் வீட்டுக்குள்ளேயாவது அது செய்யணுமா இல்லையா? வெளியில தான் இல்லை. அது நடக்கமாகிறது தெரியல. எல்லாமே நிறைய மாறி போச்சு, எல்லாமே சிஸ்டமே மாறி போச்சு. அதெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னும் நினச்சி பார்க்க முடியல. சஹன் எல்லாரும் ஒரு பந்திக்கு வச்ச பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லாரும் ஒன்று போல் சாப்பிடுவாங்க. இப்போ வைக்க பிஸ்மின்னு வேற அது வேறு சொல்லிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம், இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அங்கே சாப்பாடு வச்சுட்டு இருப்பான், இவன் சாப்பாடை முடிச்சுட்டு போடு சோறுமா போடு சோறு தரதுக்கு ஆள் இல்லை, அவன் அங்கே சோறு வச்சுட்டு இருப்பான். இப்போ ஒரே இடத்துல வச்சு முடிச்சிட்டோன்னு வைங்க, ஒரு இடத்துல வச்சு முடிச்சாச்சு, கம்ப்ளீட்டாக வச்சு முடிச்சாச்சு, பிஸ்மில்லா ஒன்று போல் சாப்பிட்றாங்க. அப்போ மீதி அந்த பவுந்தவங்க என்ன செய்வாங்க, புளியானத்தை தூக்கிட்டு வருவான், போடு சோறை தூக்கிட்டு வருவான், இருக்குமா இல்லையா? இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு எல்லாமே. இன்னொன்று ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, கல்யாண வீடுகளில் சாப்பிட வர்றவங்களை யாராவது வாங்கன்னு அழைக்கிறாங்களா? என்ன நம்ம வீடு சேர்த்தான் சொல்கிறேன். இந்த கல்யாணங்கள்லாம் நடக்கிறதுனால இதை சேர்த்து இப்படி பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது. இந்த மண்ணினுடைய மைந்தன் நான். கல்யாண வீடுகளில் முன்னால் என்ன செய்வாங்க நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? கல்யாணம் முடிஞ்சிட்டா மாப்பிள்ளை கைப்பிடிச்சி விட்டுட்டு நேராக வந்து என்ன செய்வார், பந்தியில் வாசலில் நிற்பார். மாப்பிள்ளையே நின்று என்ன செய்வார், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். மாப்பிள்ளை வாப்பா அவங்களாம் வாசல் நின்று கூப்பிடுவாங்க, வாங்க வாங்கன்னு சாப்பிட கூப்பிடுவாங்க. இன்றைக்கி யாரும் கூப்பிட்றதில்லை, யார் வர்றான்னு தெரியாது, யார் போகிறான்னு தெரியாது, வந்தானா போனால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த சிஸ்டமே மாறிடுச்சு. சரி, இது கல்யாணத்தை சம்மந்தமாக நம்ம பேசுகிறது, நம்ம அதை பேச வரல, பேசக்கூடிய இடத்துல இது ஞாபகத்துக்கு வந்ததுனால இதை சொல்லி வைக்கிறேன். இதெல்லாம் மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் வருமானு தெரியல. அருமையான பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குடும்ப வாழ்க்கை என்பது அழகானது. குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்ப அழகானது. அந்த அழகான வாழ்க்கையை நாம் உருவாக்குவதற்கு இந்த மாதிரி போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஒரு கடினம் அல்ல, வாழ்க்கை என்பது கடினம் அல்ல, ரொம்ப லேசாக்கி வச்சுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாழ்க்கையை, அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் படிங்களேன், நம்ம பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்களேன். மலேசியா கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். என்ன சட்டம் அப்படின்னா, ஒரு கல்யாணம் நடக்கிறதாக இருந்தால் சர்டிஃபிகேட்டு வேணும். என்ன சர்டிஃபிகேட் வேணும்? கல்யாணத்துக்கு முன்னால் மாப்பிள்ளையும் சரி பெண்ணும் சரி அவங்களுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது, அவங்களுக்கான ஒரு கோர்ஸ், அதை போய் படிக்கணும். அவங்க ஒரு கணவனுக்கான கடமை என்ன, கணவனுக்கான உரிமை என்ன, ஒரு மனைவிக்கான கடமை என்ன, மனைவிக்கான உரிமை என்ன, இதான் மெயின் அடிப்படை. இதை போய் படிச்சுட்டு வரணும். ஒரு 6 மாத கோர்ஸோ, 1 வருஷ கோர்ஸோ, 4 மாதம் ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்குது. ஒரு 6 மாதம்னு வைங்களேன். 6 மாதம் படித்து அந்த சர்டிஃபிகேட் அவங்க வாங்கிட்டு வந்தால் தான் இந்த காலி நிக்கா செஞ்சு வைப்பார், ஹத்தீப் நிக்கா செஞ்சு வைப்பார், பள்ளியிலேருந்து இப்போ தஃப்தரை தருவாங்க, இல்லைடா வராது. அந்த கோர்ஸ் அவங்க படிக்கணும், வாழ்க்கைங்கிறத படிக்கணும். உண்மையிலேயே இது ரொம்ப இன்றைக்கி அவசியம். இப்போ சைக்கிள் ஓட்டுறதாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு பயிற்சி வேணுமா இல்லையா? சும்மா எடுத்தோன்னே சைக்கிள் ஓட்டிட்டு வரேன், சைக்கிள் தானே ஏறி சும்மா இது வரைக்குமே சைக்கிள் ஓட்டாத ஒரு ஆழத்துக்கு மேலே ஏற்றுங்கலாம் பார்க்கலாம். அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குதா இல்லையா, ஒரு படிப்பு இருக்கா இல்லையா? பைக் ஓட்டுறதா இருந்தால், கார் ஓட்டுறதா இருந்தால் அதற்குன்னு ஒரு பைப்பு, அதுக்கு பயிற்சி, அதற்கான ஒரு சர்டிஃபிகேட்டு, லைசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. வாழ்க்கை என்ற இந்த ஒன்றுக்கு எந்த படிப்பும் தேவையில்லை, சும்மா அவன் படிச்சிருப்பான். ஆனால் வாழ்க்கைங்கிறது வேற, அதை எப்படி வாழணும்னு அவன் படிச்சிருக்க மாட்டான். அவர் பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பார். அவர் கல்யாண கார்டில் போட்டாலே 2 வரிக்கு பட்டம் இருக்கும். அப்போ அவர் வாழ்க்கையை தெரிந்து கொண்டாரா? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரா? ஒரு மனைவியோடு எப்படி நடக்கணும், அவளுடைய உரிமைகளை இவர் விளங்கி கொண்டாரா? இதெல்லாம் புரியணுமா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இது சம்பந்தமாக சில உலமாக்களை அணுகி, நம்ம ஊரில் உள்ள எத்தனை உலமாக்கள் அவங்கவுங்களுக்கு பழக்கமான நெருக்கமான விருப்பமான உலமாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போங்க, நாங்கள் எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத ஒரு 2-3 நாளாவது ஒரு கோர்ஸ் எடுங்க. ஒரு 2-3 நாள், 24 மணி நேரம் இருக்க சொல்ல, 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு 3 நாள், மிஞ்சி போனால் ஒரு வாரம் ஒரு கோர்ஸ் என்ன செய்யுங்க, ஒரு கனவை போய் எடுங்க. அல்லது எத்தனையோ மஹல்லாக்கள் இருக்கு, எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. புதிய திருமணத்தை ஏற்கும் தம்பதிகளுக்கான வழிகாட்டுதல் பயிற்சி வகுப்புங்க நடத்தப்படணும், ஏற்பாடு செய்யுங்க. இப்போ இதுக்கு ஊரில் தலாக் அதிகமாகிடுச்சு, என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா இல்லையா? நான் சொல்கிறேன், எத்தனை சங்கங்கள் வைத்திருக்கிறது, வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் நடத்துகிறோம், பயிற்சி கொடுக்குறோம். புதிதாக ஏற்கக்கூடிய அந்த கணவன் மனைவிகளுக்கான, அந்த புதிதாக இருக்கிற தம்பதிகளுக்கான பயிற்சி நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கிறோம். கொண்டு வாங்க. குடும்பங்கள் அழகாக இருக்கணும். இந்த முசீபத்துகள் நம்மை ஊரை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாகவாது குறையணும். இந்த மாதிரி நிலைகள் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமும் மனநிறைவும் உள்ளதாக அது மாறணும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு வளரணும். மனைவி இடத்துல போய் கௌரவம் பார்க்கக்கூடாது, மனைவி இடத்துல போய் கெத்து காட்டக்கூடாது, மனைவி இடத்துல சரண்டர் அடையும். இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான அடிப்படை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம ஒரு கட்டத்தில் நீங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை செலவழித்தாலும் 2 இதயங்களை ஒன்றுபடுத்த முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இதயங்களை ஒன்றுபடுத்துறது யாரு அப்படின்னு சொன்னால் நான் தாங்கிறான் அல்லாஹ், நான் தான். அப்போ அல்லாஹ் ஒன்றுபடுத்தணும்னு சொன்னால் நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்கணுமா இல்லையா? அல்லாவும் அவருடைய திருத்தூதர் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோன்னு சொன்னால் அந்த இதயங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், ஒன்றுபடுத்தி விடுவான் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் குடும்ப வாழ்வை அழகானதாகவும் சிறப்பானதாகவும் ஆக்கி வைத்து, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக ஆக்கி வைத்து, நம் குடும்பத்திலே வாழக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் தந்து, எல்லா குடும்பமும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம எல்லோரையும் பொருந்தி கொள்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய குறைகளை மறைப்பானாக. எல்லா விதமான கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான தௌஃபீக்கை தருவானாக. புனிதமான ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அடிக்கடி நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. மாதிரி அவர்களால் நல வாழ்வு என்ற தலைப்பில் சன்மார்க்க பேரரை நிகழ்த்தப்பட்ட மஜ்லிஸ் இனிதே நிறைவேறும் தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பேணுதலான வாழ்க்கையின் முன்னோடிகள் என்ற தலைப்பில் மாதரத்துல் காதிரியா சன்மார்க்க சபையின் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் ஏ.கே. முகமது அஸ்வர் ஆலிம் அவர்கள் அஸ்ரஃபி அவர்களால் சன்மார்க்க பேரரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். எனவே பெருமக்கள் மஜ்லிஸ்க்கு முற்கூட்டியேகி நற்பயன் அடைய அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه صلاة تبلغنا بها المقصود هذا الكرم والجود عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم أوسع ثواب ما قرأناه بركة ما صليناه وما مدحناه إلى حضرة مولانا محمد صلى الله عليه وسلم وإلى أشرف آله وأزواجه وذرياته وأهل بيته وإخوانه من الأنبياء والمرسلين صلوات الله وسلامه عليهم أجمعين وإلى أرواح الخلفاء الراشدين وسائر الصحابة والتابعين وإلى أرواح أئمة المجتهدين في الدين والعلماء العاملين والفقهاء والشهداء والصالحين وإلى أرواح أولياء الله تعالى في مشارق الأرض إلى مغاربها خصوصا إلى روح من نويناهم. اللهم قدس أسرارهم ونبذ ضرائهم واتل مقابرهم واجعل الجنة مأواهم وزدهم تسريفا وتكريما. اللهم انفعنا بمحبتهم وبعلومهم في الدارين ثم إلى روح من نويناه. اللهم اغفر له ورحمه إلى أرواح آبائنا وأمهاتنا وإخواننا ومن له حق علينا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.